நூற்றாண்டினை காணும் வித்யானந்தனின் அருங்காட்சியகம் திறந்து வைப்பு. மொட்டு மீண்டும் மலரும், மக்கள் மத்தியில் நாமே முன்னிலையில், மகிந்த நம்பிக்கை. சாதனை பெண் அகில திருநாயகிக்கு முல்லையின் வீரமங்கை பட்டம். கூலிப்படையாக அனுப்பப்பட்ட இலங்கை இராணுவத்தினர் சிஐடி விசாரணையில் அம்பலம். இன்று என் வாழ்வில் மறக்க முடியாத நாள், வியாஸ்காந்த் வெளியிட்ட மகிழ்ச்சி பதிவு. தமிழ் அரசியல்வாதிகளே மண்ணுக்காக வாய் திறவுங்கள், முன்வைக்கப்பட்டுள்ள வேண்டுகோள். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான சித்திரவதைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் தொடர்கின்றன. புதிய அறிக்கையில் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான சீர்திருத்தம் தெரிவிப்பு. உள்ளூர் இழுவைமடி தொழிலை நிறுத்துமாறு கூறி கடலில் இறங்கி மீனவர்களிடம் மகஜர் கையளித்த NB சுப்பிரமணியம். எதிர்கால ஜனாதிபதிக்கு விமான நிலையத்தின் காணி, பாராளுமன்றத்தில் கசிந்த தகவல். JVP ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பயங்கரமான யுகம் உருவாகும், அமைச்சர் பிரசன்ன எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். பேராசிரியர் வித்யானந்தனின் பிறந்த தினத்தில் நூற்றாண்டினை காணும் வித்யானந்தனின் அருங்காட்சியகத்தினை திறந்து வைக்கும் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கலாநிதி சத்தியமூர்த்தி மற்றும் மறைந்த பேராசிரியர் வித்யானந்தனின் குடும்ப உறவினர்களின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. பின்னர் அமரரின் திருவுருவப்படத்துக்கான திரை நீக்கம் செய்து வைத்ததுடன் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலை பீடாதிபதி ரகுராம், யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி துர்கா தேவஸ்தான தலைவரும் சிவபூமியின் தலைவருமான ஆறு திருமுருகன், வாழ்நாள் பேராசிரியர் சிவலிங்க ராஜா, பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், மறைந்த பேராசிரியர் வித்யானந்தன் அறக்கட்டளை தலைவர் B கமலநாதன் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் பலரும் பங்கெடுத்தனர். பொதுஜன பெரமுனவின் வேலை திட்டம் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்வதாகவும், எனவே பொதுஜன பெரமுனவுக்கு ஆதரவளிக்குமாறும் முன்னாள் ஜனாதிபதியும் பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி தற்போது மக்கள் மத்தியில் முன்னிலையில் காணப்படுகின்றமை தொடர்பில் வினவிய போது அதனை பார்த்து சிரிக்கத்தான் முடியும் என மஹிந்த ராஜபக்ச பதிலளித்துள்ளார். அதேவேளை தற்போது புதியன பெரமுனவை விட சயித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி என்பன குறைந்த மட்டத்தில் இருப்பதாக மஹிந்த ராஜபக்ச இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் புதியன பெரமுனவின் வேலை திட்டம் மிகவும் வெற்றிகரமான முறையில் முன்னெடுத்து செல்லப்படுவதாகவும் இதன் மூலம் மக்கள் நம்பிக்கையுடன் இருக்க முடியும் என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளியவளையினைச் சேர்ந்த விளையாட்டில் சாதனை படைத்த ஸ்ரீ சயானந்த பவன் அகில திருநாயகி அவர்களுக்கு முள்ளியவளை கிழக்கு மக்கள் முல்லையின் வீரமங்கை பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளார்கள். குறித்த கௌரவிப்பு நிகழ்வானது நேற்று முள்ளியவளை கிழக்கு பொதுநோக்கு மண்டபத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கனகரத்னம் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கடந்த ஆண்டு தனது 72வது அகவையில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இடம்பெற்ற 22வது ஆசிய தடகள போட்டியில் 2 தங்கப் பதக்கங்களையும் வெண்கலப் பதக்கத்தினையும் வென்று விளையாட்டில் சாதனை படைத்து நாட்டுக்கும் கிராமத்துக்கும் பெருமை சேர்த்த இலங்கையின் சாதனை மங்கையாக காணப்படும் இவருக்கு முள்ளியவளை மக்கள் சார்பாக முல்லையின் வீரமங்கை என்ற பட்டம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அகில திரு நாயகிக்கு வாழ்த்து கவிதைகள், பேச்சுக்கள் என்பன இடம்பெற்று நினைவு பரிசுகளும் வாழ்த்து மலர்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இந்த நிகழ்வில் உரை நிகழ்த்திய முல்லையின் வீரமங்கையான அகில் திருநாயகி தான் இன்றும் 246 பதக்கங்களுக்கு மேல் விளையாட்டில் பெற்றுள்ளதாகவும் கடந்த வாரமும் கண்டியில் இடம்பெற்ற போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்றுள்ளதுடன் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு பதக்கம் வென்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இப்போ பிள்ளைகளுக்காக பல சொத்துக்களை சேர்த்து தங்களுடைய காலங்களை வீணாக்கி பிள்ளைகளுக்கு படிப்புக்கு செலவழிக்காமல் ஒரு திருமண வாழ்க்கைக்காக தங்களுடைய வாழ்நாள் முழுக்களையும் கழித்து செல்கிறார்கள். அந்த திருமண வாழ்க்கை ஒரு நாள் தான் ஒருவருக்கு, சிலருக்கு தொடர்கின்றது, சிலருக்கு முடிகின்றது, சிலருடைய காலத்தை தூக்கு கைத்தில் போகின்றது. அதை நீங்கள் எண்ணார்கள், எங்களுக்கு பல பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த ஒரு விடயத்துக்காக நீங்கள் மனமுடைந்து தற்கொலை செய்யாதீர்கள். கட்டாயமாக உங்களுக்கு பல துறையில் இருக்கிறது. என்று என்னை நான் பரீட்சிப்பது விளையாட்டுத்துறையில் தான். நான் சந்தோஷமாக தான் இருக்கின்றேன். நான் சென்ற கிழமை எனக்கு விளையாட்டு போட்டிக்கு போகையில்லாத ஒரு கட்டம் இருந்து ரகசியமாக போய் வந்து விட்டேன் 2 நாள். நான் சென்ற கிழமை கூட சென்று கண்டியில் சென்ற சனிக்கிழமை கூட சென்று 3 தங்கப்பதக்கங்கள் வென்றுதான் இந்த தங்கப்பதக்கங்கள். இது தங்க பெற்றதல்ல. என்னில் எப்படி என்னுடைய உடல் நலம் இருக்கென்று பரீட்சித்து பார்ப்பேன். ஒரு விளையாட்டை நாங்கள் பரீட்சித்து பார்த்தால் எங்களுடைய உடல் நலம் சரியாக இருப்பதை நாங்கள் உணரலாம்.
அல்லாட்டி நாங்கள் நோயாளிகளாகி விடுவேன். கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கங்களில் காலையில் நீங்கள் அரசனாகவும், மத்தியான சாப்பாட்டை மந்திரியாகவும், இரவு சாப்பாட்டை பிச்சைக்காரனாகவும் சாப்பிட்டு பாருங்கள். 3 நேரம் இந்த ஒரு 60 கிராம் 600 கிராம் சாப்பிட்டு விட்டு 100 கிராம் வேலை செய்யாதீர்கள். மத்தியானம் முழுக்க நித்திரை கொள்ளாதீர்கள். உங்களை சோம்பறிகளாக உங்களால் ஒவ்வொருவராலும் ஒரு வேலை செய்ய முடியும். இது கடைசியில் கோழியாவது வளர்க்க முடியும். நீங்கள் பிள்ளைகளுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு மகளே அதை கொண்டு வா இதை கொண்டு வாண்டு பிள்ளைகள் சொல்லுவார், அம்மா நீ மெல்லமாக நட என்று. என்னை நான் விளையாடுவதால் இந்த பிள்ளைகள் என்னை மதிக்கிறார்கள். அம்மா நீ உன்னுடைய வேலையை நீ பார்க்கின்ற, பக்கத்து வீட்டுக்காரருக்கு உதவி செய்கின்றார் என்று. இப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் நான் வேலை செய்த இடம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் குற்றம் செய்பவர்கள் அந்த இடத்துக்கு திருத்த பள்ளியாக வந்து சிலவர்கள் அங்கு வருவார்கள். நான் அவர்களையும் இந்த சமூகத்திற்கு நல்லவர்களாக்கி உள்ளேன். அவர்களுக்கு பல புத்திகள் வழங்கி அவர்களின் சமூகத்தில் நல்லவர்களாக வாழுகின்றார்கள். இப்போ இந்த காலத்தில் பலவிதமான இந்த பிரச்சனைகள் இந்த நாட்டில் ஏற்படும். சிறு பருவ பிள்ளைகளுக்கெல்லாம் பாதை திருப்பும் வேலை, பிள்ளைகளுக்கு போன் வாங்கி கொடுத்து அப்படி கொடுத்து காதல் அதுகள் இதுகளால் பிள்ளைகள் தற்கொலை செய்கிறார்கள். இதெல்லாம் பெற்றாருடைய பிழை. இதை பெற்றார்களாகிய நீங்கள் அவதானிச்சும் கூட பிள்ளைகளை நல்ல பயிர்களாக்குங்கள். நாங்கள் செத்தாலும் கூட எங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வாழ்ந்தால் எங்களுடைய சமூகத்துக்கு நல்லதாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் ஒருவருடைய பெற்றோர்களும் இந்த கட்டாயமாக இந்த பாடசாலை பிள்ளைகள் இப்படியான கூட்டங்களுக்கு கட்டாயம் பெற வேண்டும். விளையாட்டு சம்மந்தமான விடயம் சிறு பிள்ளைகள். இப்போ இந்த பிள்ளைகள் சில நேரங்களில் ஒரு வயசுக்கு பிறகு விளையாடுறேன். துரியப்பா அரங்கில் முந்தின நாள் நடந்தது 4ஆம் தேதி. அப்போ எனக்கு சரியான எனக்கு ஒரு நாள் பயிற்சி அளித்தார் இப்படி தான் செய்ய வேணும் என்று. நான் அடுத்த நாள் வீட்டில் பயின்று கொண்டேன், போய் சென்றேன், 1ஆம் இடம் பெற்றேன். அந்த பதக்கம் தான் இந்த பதக்கம். அந்த பதக்கம் தான் இந்த பதக்கம். நீங்கள் செய்ய முடியாதுன்ற இதுவும் இருக்கக்கூடாது. என்ன பலரும் பல கேள்விகள் கேட்பார்கள். நீங்கள் வேறு திசைக்கு போயிருந்தால் எப்படி இருந்திருக்கலாம் வாழ்க்கை என்று. என்னுடைய விளையாட்டுகள் எங்கேயோ போயிருக்கு. நான் இன்று வரையும் 5000 மீட்டர் ஓட்டம், 1500 மீட்டர் ஓட்டம், 800 5000 கிலோமீட்டர் வாக்கிங் ரேஸ் இவ்விடத்திலும் சாதனை படைத்துள்ளேன். இந்த சென்ற நான் தாய்லாந்தில் கூட, பிலிப்பைன்ஸில் கூட எனக்கு 800 மீட்டரில் சாதனை. நான் பார்த்தேன் இலங்கையில் ஓட விட நான் கூடத்தான் ஓடி இருக்கின்றேன். நான் இப்படி இந்த சர்டிஃபிகேட்களை வைத்து என்னிடம் கிட்டத்தட்ட 260 பதக்கங்கள் இருக்கின்றன. இது இந்த 24ஆம் ஆண்டு எடுத்த பதக்கம். நான் பிலிப்பைன்ஸ் இது இந்த 24ஆம் ஆண்டு எடுத்த பதக்கம் தான் இந்த பதக்கம். அதுதான் நான் உங்களுக்கு காட்ட வந்துள்ளேன். என்றால் உங்கள் ஒவ்வொருடமும் திறமை இருக்கின்றது, இயலாதுன்னு சொல்லி இருக்காதீர்கள், கட்டாயமாக செய்யுங்கள். ரஷ்ய உக்ரைன் போர் முனைகளுக்கு இலங்கை ராணுவத்தினரை அனுப்பிய குற்றச்சாட்டில் ராணுவத்தின் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஒருவரும் ராணுவ சார்ஜென்ட் ஒருவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குருநாகல் பிரதேசத்தில் வைத்து நேற்று மாலை இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை ராணுவ சிப்பாய் மற்றும் அதிகாரிகளை ரஷ்ய உக்ரைன் போர் முனைகளுக்கு கூலிப்படியாக அனுப்பி வைப்பதற்கான தரகர்களாக செயற்பட்ட குற்றச்சாட்டில் இவர்கள் இருவரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 பேருக்கும் எதிரான விசாரணைகளின் பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நடப்பு ஐபிஎல் தொடரில் முதன்முறையாக களமிறங்கிய இலங்கை வீரர் விஜயகாந்த் தனக்கு ஆதரவளித்த அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். லக்னோ அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் விளையாடிய அவர் ஆட்டத்தின் முடிவில் தனது முகப்புத்தக பதிவில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்று என் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக அமைந்துள்ளது. நீங்கள் அனைவரும் என் பக்கத்தில் நிற்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த ஆதரவை நான் என்றும் மறக்க மாட்டேன். இந்த வாய்ப்பை வழங்கிய சன்ரைசர்ஸ் அணிக்கு நன்றிகள் என தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல்வாதிகள் எமது மண்ணை காப்பாற்றவாவது பாராளுமன்றத்தில் வாய் திறந்து பேச வேண்டும் என முல்லைத்தீவு மாவட்ட மாதர் சங்க தலைவி கங்கம்மா வேண்டுகோள் விடுத்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டம் மகாபலி என்ற போர்வையில் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் சிங்களவர்களுக்கு தாரை பார்த்து கொடுக்கப்படுகிறது. கொக்கு தொடுபாயில் 3 கிராமங்கள் 6 கிராம சேவையாளர் பிரிவுகளை கொண்ட நிலையில் குறித்த பிரதேசம் பரந்துபட்ட வயல் காணிகளை கொண்ட பிரதேசம். 1984ஆம் ஆண்டு சிங்கள அரசாங்கம் திட்டமிட்ட முறையில் அங்கு வாழ்ந்த தமிழ் மக்களை விடுதலை புலிகளை அழைத்துவிட்டு 3 நாட்களில் உங்களை மீண்டும் குறித்த பகுதியில் அனுமதிக்கின்றோம் என்றனர். ஆனால் 30 வருடங்கள் குறித்த பகுதிக்கு செல்வதற்காக நாம் காத்திருந்த நிலையில் விடுவிக்கப்பட்டு 14 வருடங்கள் கடந்த நிலையில் எமது காணிகள் எமக்கு ஒப்படைக்கப்படவில்லை. குறித்த பகுதி விவசாய காணிகளை கொண்டதாக காணப்படும் நிலையில் எமது மக்கள் அங்கு விவசாயத்தில் ஈடுபடுவதற்கு இதுவரை அனுமதிக்கப்படவில்லை. அங்கு வாழ்ந்த மக்களுக்கு மீன்பிடி என்றால் என்னவென தெரியாத நிலையிலும் வேறு வழியின்றி சிறு மீன்பிடியை நம்பியே தற்போது வாழ்வாதாரத்தை கொண்டு நடாத்தும் துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாது ஆமையன குளத்தில் 3 ஏக்கர் காணி தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட போதிலும் சம்பத் நுகர
என்ற திட்டத்தின் மூலம் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றது. தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களான தன்னிமுறிப்பு, மதுரமடு, மேல்மானவாரி காணிகளையும் சிங்கள மக்கள் பிடித்து கொண்டு விட்டனர். சிங்கள அரசாங்கம் மனசாட்சி இல்லாத ஒரு அரசாங்கம். சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்களின் காணிகளை பிடித்து கொடுக்க முடியுமென்றால் ஒரு பகுதியை ஏனும் தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற மனோநிலை வரவில்லை. ஆகவே தமிழ் அரசியல்வாதிகள் இனியாவது உங்கள் வாய்களை பாராளுமன்றத்தில் திறவுங்கள், எமது பூமி ஆக்கிரமிக்கப்படுவதை தடுத்து நிறுத்துங்கள் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து பல வருடங்களின் பின்னரும் தமிழர் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த ஆண்கள் பெண்களை பாதுகாப்பு படையினர் கடத்திச் சென்று சித்திரவதை செய்துள்ளனர் என தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்டு சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டம் என்ற மனித உரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையில் மனித உரிமை மீறல்களை தொடர்ச்சியாக பதிவு செய்து வரும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் 2015 முதல் 2022 வரை இலங்கை படையினரால் தாக்கப்பட்ட பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டமை, ஏனைய சித்திரவதைக்குள்ளான 123 தமிழர்களின் விவரங்களை அடிப்படையாக வைத்து புதிய அறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழர்கள் காணாமல் போதல், சித்திரவதை செய்யப்படுதல், பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுதல் 2025 முதல் 2022 என்ற இந்த அறிக்கை 2022 ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்ற பின்னர் 11 தமிழர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர் என குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்து சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டம் மேலும் தெரிவிக்கையில், தமிழர்களில் காணாமல் போதல்கள், சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறைகள் 2015-2022 என்னும் இவ்வறிக்கையில் இந்த 7 ஆண்டு கால பகுதியில் 139 தடவைகள் இலங்கை பாதுகாப்பு படைகளால் சட்டவிரோதமாக பிடித்து செல்லப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 20 தொடக்கம் 39 வயதுக்குட்பட்டவர்கள் பெரும்பான்மையானவர்களாக கொண்ட 109 ஆண்களும் 14 பெண்களுமாக 123 தமிழர்களது வாக்குமூலங்கள் ஆராயப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட இந்த தமிழர்கள் அனைவரும் இப்போது இலங்கைக்கு வெளியே வசிக்கின்றனர். 2009 போர் முடிந்த பின்னர் தமிழர்கள் கடத்தப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவது தொடர்பில் முன்னர் வெளியிட்ட அறிக்கைகளின் தொடர்ச்சியாக வெளிவரும் இப்புதிய அறிக்கை சரணடைந்த விடுதலை புலி உறுப்பினர்களும் தமிழ் பொது மக்களுக்கு எதிரான கடத்தல், காணாமல் போக செய்தல் மற்றும் சித்திரவதைகளில் பாதுகாப்பு படைகளால் போர் முடிவடைந்த உடனடி ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட அதே முறைமைகளும் நடைமுறைகளுமே இன்று வரை தொடர்வதை காட்டுகின்றது. இலங்கை பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாரதூரமான சர்வதேச குற்றங்களுக்கு விதமான பொறுப்பு கூறலும் இல்லாமல் பல தசாப்தங்களாக இந்த தண்டனை விலக்களிப்பு நிலைநாட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் பாதுகாப்புத்துறை சீரமைக்கப்படுவதற்கும் தமிழர்களுக்கு எதிரான இவ்வன்முறை கலாச்சாரத்துக்கு பொறுப்பானவர்களை நீக்குவதற்கும் சர்வதேச சமூகம் பாரிய அழுத்தத்தை கொடுத்தால் மட்டுமே இதனை நிறுத்தி கொள்ள முடியும். இவ்வறிக்கையில் ஆய்வு செய்யப்பட்ட வாக்குமூலங்களை வழங்கியவர்கள் பிரித்தானியாவிலோ அல்லது இதர இடங்களிலோ புகலிடம் கோரும் தமிழர்களின் ஒரு சிறு பகுதியினர் மட்டுமே. இவ்வாறு சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல் திட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் யஸ்மின் சூகா தெரிவித்துள்ளார். சிங்கள ஜனநாயகத்தை தமிழர்கள் ஏற்கவில்லை என்பதை உலகிற்கு தெரியப்படுத்துவதற்கு தேர்தலை பகிஷ்கரிப்பது ஒரு சிறந்த முடிவாகும் என தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா பிரதான தபாலகத்துக்கு அருகாமையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழர் தாயகத்தின் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம் நேற்று ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் சங்க செயலாளர் கோ ராஜ்குமார் இதனை தெரிவித்துள்ளார். சிங்கள ஜனநாயகத்தை தமிழர்கள் ஏற்கவில்லை என்பதை உலகுக்கு தெரிவிப்பதற்கு தேர்தலை பகிஷ்கரிப்பது ஒரு சிறந்த முடிவாகும். இலங்கையில் ஒற்றை ஆட்சியை ஆதரிக்கின்ற நபர்களை தவிர்த்து தமிழ் இறையாண்மைக்குரிய பொது வாக்கெடுப்புக்குரிய ஒருவருக்காக அனைவரும் ஒன்றிணைந்து அறிவித்தால் இவ்விடயம் சாதகமாக பரிசீலிப்பது தமிழ் மக்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். மேலும் மே 18 தமிழின படுகொலை நினைவு தினமாக நினைவேந்துவதற்கு இமாலய துரோகிகளுக்கு உரிமை இல்லை. காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும் எதிர்கால இனப்படுகொலையில் இருந்து தமிழர்களை காப்பாற்றவும் தமிழர் இறையாண்மைக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவியை பெறவும் எமது தொடர் போராட்டமானது வவுனியா நீதிமன்றத்தின் முன்பாக 2635வது நாளாக தொடர்கின்றது. முழு இறைமையுடன் ஒரு ஜனநாயக தமிழ் தேசத்தில் தமிழ் குழந்தைகளும் பெற்றோர்களும் சுதந்திரமாக வாழக்கூடிய எதிர்காலத்துக்காக எமது துணிச்சலான உள்ளங்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர். இதுதான் முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை நினைவு தினமாகும் என தெரிவித்துள்ளார். தமிழ் தாய்மார்களாகிய நாம் பன்னியிலிருந்து அமெரிக்கான வட கரோலினியர்களை ஜெயராஜாவை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தில் பங்கு பெற அனுமதி கொடுக்க வேண்டாம் என பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் தாய்மார்களாகிய நாம் தமிழ் இமாலய துரோகிகள் என்று குறிப்பிடப்படும் நபர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை செய்வது இமாலய உடன்படிக்கைக்கு ஆதரவை பெறுவதையும் வெளிநாட்டு அரசாங்கங்களுடன் பணம் பெறும் உத்திகளில் ஈடுபடுவதையும் குறிக்கோளாக கொண்டுள்ளனர். இமாலய துரோகிகள் என்று நாம் குறிப்பிடுபவர்களை ஒதுக்கி வைத்து மே 18 நினைவு தினத்தை நடாத்த திட்டமிடுமாறு
தமிழ் அமைப்புகளை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம் என தெரிவித்துள்ளார். உள்ளூர் உழுவைமடி தொழிலை சிறு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்து அந்த தொழிலை கைவிட்டு மாற்றுமுறை தொழிலை மேற்கொள்ளுமாறு கோரி வடக்கு மாகாண மீனவ அமைப்பின் பிரதிநிதி NV சுப்பிரமணியம் அவர்கள் நேற்று கடலில் இறங்கி உள்ளூர் உழுவைமடி மீனவர்களிடம் மகஜர்களை கையளித்தார். அன்புக்கும் பாசத்துக்கும் இனிய எமது தமிழக மீனவ தொப்புள்கொடி உறவுகளே மற்றும் வடமாகாண யாழ்ப்பாண மீனவ உறவுகளே, உங்கள் அன்பின் மாதகள் சுப்பிரமணியம் ஆகிய நான் வேண்டி நிற்பது இந்தியா மற்றும் இலங்கை அரசுகள் இரண்டும் எமக்குள் செயற்கை முறையில் விரோதம், குரோதம் மற்றும் பிரிவை ஏற்படுத்தி எம்மை வைத்து பந்தாடுகின்றனர். இதை நாம் முதலில் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். எமது வயிற்று பசியே பந்தாக மாறியிருக்கிறது. அழிவு என்றே தெரிந்து கொண்டு நாம் கடல் வளத்தை முற்றாக அளிக்கின்றோம். எமக்கு தேவையான மீன்களை எடுத்துக்கொண்டு மிஞ்சுகின்ற மீன் குஞ்சுகளை சாகடித்து மீன் பெருக்கத்தையும் குறைக்கின்றோம். சிறு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை சூறையாடி சிறு மீனவர்களின் வயிற்றில் அடிக்கின்றோம். சிறு மீனவனுடைய கடல் உபகரணங்களை ஈவு இறக்கில்லாமல் அறுத்து நாசம் செய்து அவர்களை பட்டினி சாவுக்கு அழைத்து செல்கின்றோம். இவை அனைத்தும் தெரிந்து கொண்டே சிறு மீனவனுக்கு செய்கின்ற கொடுமைகளாகும். இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்வதுமல்லாமல் அனைத்தையும் அளித்தால் எதிர்காலத்தில் எமது வயிற்று பசியை போக்க இந்த கடலை மட்டுமே நம்பி வாழ்கின்ற நாம் எங்கு போவது? நீங்கள்தான் எங்கு போவது? வளங்களை அழித்துவிட்டு எமது வருங்கால சந்ததிக்கு எதை விட்டு போகப் போகிறீர்கள்? எனவே விரோதங்களை விட்டு, குரோதங்களை விட்டு கொஞ்சம் உங்கள் மனதை கீழே இறக்கி சாந்தப்படுத்தி கொண்டு சற்று எமது சந்ததிக்காக சிந்தியுங்கள். விசைப்படகு கொண்டு வீரியமாய் தொழில் செய்தால் விளைவு அழிவை தவிர வேறொன்றுமில்லை. எனவே இந்த பேரழிவை தருகின்ற இழுவைமடி தொழிலை விட்டு விலகி மாற்றுமுறை தொழிலுக்கு வாருங்கள். மாற்றுமுறை தொழிலை மேற்கொண்டால் இருநாட்டு தமிழ் மீனவனுடைய வாழ்வு சிறக்கும், வயிற்றுப்பசி போகும், நாம் நினைத்தபடி எமது பின் சந்ததியையும் காப்பாற்ற முடியும். அத்தோடு தமிழக மற்றும் யாழ்ப்பாண மீனவர்களை மோத வைத்து வேடிக்கை பார்க்கின்ற நரி தந்திரோபாய அரசுகளின் திட்டமும் முறியடிக்கப்படும். எமது தொப்புள்கொடி உறவுகள் பலப்படும். உடன்பிறவா சகோதரர்களுடைய அன்பு பாசம் பெருகும். எம் அன்புக்கினிய சகோதரர்களாக நாம் வாழ முடியும். கடல் வளங்களை அளிக்கின்ற, வாழ்வாதாரத்தை சீரழிக்கின்ற, மீன் பெருக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கின்ற தொழில் உபகரணங்களுக்கு நாசம் ஏற்படுத்தி அதனூடாக எமது அன்புக்கும் பாசத்துக்கும் பேரிடியாக நிற்கின்ற இந்த இழுவைமடி தொழிலை விட்டு விலகி மாற்றுமுறை தொழிலுக்கு வரும்படி எனது அன்புக்கினிய தமிழக மற்றும் வடமாகாண தமிழ் மீனவ உறவுகளை அன்பாக வேண்டி நிற்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு விமான எரிபொருள் சேமிப்பு நிலையத்தை இயங்குவதற்கு அரசாங்கம் காணியொன்றை வழங்கியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசுதர குற்றம் சுமத்தியுள்ளார். ஜெட் எரிபொருள் விநியோகம் நாட்டுக்கு டொலர்களை ஈட்டித்தரும் பிரதான ஆதாரமாக இருப்பதாக பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்த அவர், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதன் ஏகபோக உரிமையை ஏன் இழக்கின்றது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். விமானங்களுக்கு எரிபொருளை வழங்கும் நோக்கத்துக்காக 51 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் விமான நிலையங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கும் போது ஜெட் எரிபொருளை வழங்குவதற்காக மற்றும் நிறுவனங்களுக்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அனுமதி வழங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது குறித்த பாராளுமன்ற உறுப்பினரின் பெயரை வெளியிடுமாறு சபைத் தலைவர் சுசில் பிரேமஜயந்த அவரிடம் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் அரசாங்கத்திடமிருந்து காணியை பெற்றுள்ள குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு வர்த்தகர் என்றும் புதியன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சூசகமாக தெரிவித்துள்ளார். தாம் ஆட்சிக்கு வந்தால் தமது கட்சியினருக்கு சில நீதி அதிகாரங்களை வழங்குவோம் என ஜேவிபி கூறியுள்ளமை கிராமங்களில் மீண்டும் காட்டாறு சட்டத்தை ஏற்படுத்த தயாராக இருப்பதை உறுதிப்படுத்துவதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். 88-89 கால பகுதியில் ஜேவிபி மக்களை கொன்று கிராமங்களில் காட்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது மக்களுக்கு இன்னமும் நன்றாக நினைவில் உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனதா விமுக்தி பெரமுனவின் இந்த கதையை எந்த வகையிலும் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் தீவிரவாத குழுக்கள் ஆட்சிக்கு வந்தால் இதுபோன்ற பயங்கரமான யுகம் மீண்டும் உருவாகும் என அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். நாம் மக்களை பற்றி சிந்தித்து செயற்பட்ட வேளையில் எதிரணியினர் அவர்களின் நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்தினார்கள். வெளிநாடுகளுக்கு சென்று இலங்கைக்கு பணம் அனுப்ப வேண்டாம் என சொன்னார்கள். சுற்றுலாவை அளிக்க வேலை செய்தனர். குறிப்பாக சுற்றுலா பயணிகள் போராட்டங்கள், கலவரங்கள் உலக நாடுகளுக்குள் வர விரும்புவதில்லை. இந்த போராட்டத்தால் சுற்றுலா தொழில் முற்றிலும் சரிந்தது. மக்கள் அமைதியான போராட்டத்தை தொடங்கினர். ஆனால் எதிர்க்கட்சிகள் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டன. மக்கள் செய்த தியாகத்தினால் மிக குறுகிய காலத்தில் அபிவிருத்தி சவாலியங்களால் வெற்றி கொள்ள முடிந்தது. அடுத்த 2 வருடங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னும் ஓரிரு வருடங்கள் தேர்தல் இல்லாமல் இப்படியே தொடர்போம் என மக்கள் கூறுகின்றனர். ஆனால் அரசியலமைப்பு சட்டப்படி அவ்வாறு செய்ய முடியாது. எனவே குறிப்பிட்ட நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என அவர் தெரிவித்துள்ளார்.
இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.